பிரைஸ் காட். தேவனுடைய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எனக்கு பின்னால நிறைய மரங்கள் இருக்குது, செடி இருக்கிறது, கொடிகள் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை இவர் வைத்திருக்கிறார் பாருங்க. அந்த காலம் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டும். இதை குறித்தான் வேதம் நமக்கு இப்படியாக சொல்லுகிறது. அது பிரசங்கின் 3வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். திஸ் இஸ் அவர் சீசன் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும். இது என்னுடைய காலம், கர்த்தர் இந்த காலத்துல என்னை உயர்த்துவார் என்று சொல்லி கர்த்தரை நம்ப வேண்டும், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். பூமியின் வானத்தின் கீழே பூமியின் மேல எல்லாத்துக்கும் கர்த்தர் காலத்தை வைத்திருக்கிறார். இந்த ஜூன் மாதம் இந்த 3ஆம் தேதி இது என்னுடைய காலம் என்று சொல்லி கர்த்தரை அதிகமா விசுவாசிங்க. இந்த காலத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த வல்லவரா இருக்கிறார். நீங்க எந்தெந்த காரியத்துல பின்தங்கின நிலையில இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்துல தள்ளப்பட்ட நிலையில இருக்கிறீங்களோ, எந்தெந்த காரியத்துல ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்கிறீங்களோ, ஜஸ்ட் சே திஸ் வேர்ட், இந்த வார்த்தையை அறிக்கையிடுங்க. இது என்னுடைய காலம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் பெறுவேன் என்று சொல்லி இந்த விசுவாச வார்த்தையை அறிக்கையிடுங்க. இந்த வார்த்தையை இந்த நாளிலே உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து இந்த வார்த்தையோடு பிரயாணப்படுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.